மற்றொரு பதிவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நாம் முக்கியமான 2 விடயங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். சவால் விடும்போது ரொம்ப சாக்கிறதையா விடணும். அது என்ன சொன்னீங்க? 2026 தேர்தலில் நாம தான் வெற்றி பெற போறோம். அன்னைக்கு நியூஸ் ஹெட்லைன்ஸ் என்னன்னா, திராவிட மாடல் 2.0 ஆட்சி தொடங்கியது. அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். தலைவனை நான் ஜெயிக்க விட மாட்டேன். அவர் எந்த தொகுதியில நின்னாலும் நான் அங்க எதிர்த்து நிக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நாளைய தினம் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது மிகவும் எதிர்பார்ப்புடன் மக்கள் காத்திருக்கின்ற சூழ்நிலையில் நாளைய தினம் திமுக ஆட்சி அமைக்குமா அல்லது தாவேக ஆட்சி அமைக்குமா அல்லது அதிமுக ஆட்சி பிடிக்குமா என்ற விவாதங்கள் சமூக ஊடகங்களிலே பரவக்கூடிய சூழ்நிலையில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் இருக்கக்கூடிய, அதாவது தாவேக தலைவர் புதிதாக களம் கண்டிருக்கக்கூடிய இந்த தேர்தலில் வெற்றி வாகை சூடுவாரா என்ற எதிர்பார்ப்பும் பெரும்பான்மையான இளைஞர்கள் மற்றும் மக்கள் மத்தியில் காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே வகையில் நேற்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய, அதாவது முன்னாள் டிஜிபியாக செயல்படக்கூடிய டிஜிபி ரவி அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக ஆகியிருக்கின்றது. அதாவது அவருடைய கருத்து கணிப்பிலே கிட்டத்தட்ட 1,64,000க்கும் மேற்பட்ட நபர்களிடம் அணுகி கருத்து கணிப்பு கேட்டபோது அதிலே 41% அதிகூடியவர்கள் தாவேகவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக 41% பேர் தெரிவித்ததன் அடிப்படையிலே தாவேக 121 தொகுதிகளை வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்ற கருத்து கணிப்பு வெளியான நாள் முதலே தொடர்ச்சியாக ஊடகங்கள் கவனம் அதன் பக்கம் திரும்பி தாவேக ஆட்சி அமைக்கும் என்ற அடிப்படையிலே பெரும்பான்மையான விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் என்னதான் திமுக முன்னிலையில் இருக்கின்றது என்று 8க்கும் மேற்பட்ட கருத்து கணிப்புகள் சொன்னாலும் திமுகவால் முழுமையாக சந்தோஷமாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. அதற்கு காரணம், இந்த தேர்தல் வளமையாக 2 முனை போட்டியாக இருந்த தேர்தல் இந்த முறை 3 முனை போட்டியாக மாறிய நாள் முதலே திமுகவுக்கு தூக்கம் கட்டு போய்விட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இன்றைய தினம் திமுகவோ அதிமுகவோ சந்தோஷமாக இல்லை என்பதை மட்டும் நாம் தெளிவாக தெரிய முடியும். அதன் அடிப்படையிலே இந்த ரவி அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற கருத்து கணிப்போ தாவேக ஆட்சி அமைக்கும் என்ற அடிப்படையில் வெளியாக இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இன்னொரு சர்வதேச ஊடகமும் தாவேக 120 தொகுதிகளை வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்ற அடிப்படையிலே கூறிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் தற்போதைய திமுக கூட்டணிக்குள் ஒரு சிறிய சலசலப்பு உருவாகி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் நேற்றைய தினம் தொல் திருமாவளவன் அவர்கள் தெரிவிக்கும் போது கூட்டணி கட்சிகளுக்கு முழுமையான ஆதரவு விடுதலை சிறுத்தை கட்சிகள் வழங்கவில்லை என்ற கவலையையும் தெரிவித்திருந்தார். அது மட்டுமில்லாமல் தேமுதிக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட்டணி ஆட்சி தொடர்பாக நாங்கள் தேர்தலுக்கு பிறகு பேசுவோம் என்று சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை என்ற பேச்சுக்கு இடமில்லை என்ற கருத்தை தெளிவாக தெரிவித்த பின்னரும் தேர்தலுக்கு பின்னரான இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது மீண்டும் அந்த பேச்சு வலுப்பெற்றிருக்கின்றது என்பதை பார்க்கலாம். அது மட்டுமில்லாமல் வைகோ அவர்கள் கருத்து தெரிவிக்கும் போது தாவேக, அதாவது விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார், ஒட்டுமொத்த இளைஞர்களும் அவர் பின்னால் திரண்டிருக்கின்றனர் என்று திமுக கூட்டணிக்குள் இருந்து கொண்டே ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அடுத்தபடியாக முன்னாள் சிபிஎம் தலைவர் சண்முகம் அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற கருத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால், திமுக நாங்கள் வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு முழுமையாக நாங்கள் கேட்டது போன்று நடக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து தற்போதைய கூட்டணிகளுக்குள் ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கு காரணம் முழுமையாக திமுக வெற்றி பெறுமா என்ற சந்தேகம் கூட்டணிக்குள் எழும்பியிருப்பதை நிதர்சனமான உண்மையாக பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் அப்படியே திமுக வெற்றி பெற்றாலும் பெரும்பான்மையுடன் வெற்றி பெறுமா அல்லது இந்த கூட்டணிகளின் சீட்டுகளை வைத்துத்தான் ஆட்சி அமைக்க வேண்டிய சூழல் வருமா என்ற கேள்வியும் அவர்களுக்கு எழும்பியிருக்கின்றது. தாவேக ஆட்சி அமைக்க வாய்ப்பில்லை, தாவேக வேட்பாளர்கள் நிறுத்த வாய்ப்பில்லை, தாவேக 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட வாய்ப்பில்லை என்ற கருத்துக்கள் போய் தற்போது தாவேக திமுக அதிமுக என்ற மும்முனை போட்டியே தமிழகத்தில் இலகுவதாக பெரும்பான்மையான கருத்து கணிப்புகளும் பெரும்பான்மையான தகவல்களும் சொல்கின்றன. எனவே நாளைய தினம் தெரியும், அடுத்த 5 வருடத்தில் தமிழகத்தை யார் ஆளப்போகின்றார் என்ற முடிவு